என் அன்பு குழந்தையே, உனக்குள் நான் இருக்கும்போது நீ ஏன் எப்பொழுதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய்? அந்த எண்ணம் மிகவும் தவறானது, ஆபத்தானதும் கூட. உன்னை சுற்றி உள்ளவர்களை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு. அதை விட்டுவிட்டு உன் எதிர்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது ஏன் கவலைப்படுகிறாய்? இவ்வுலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வதில்லை. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. எனவே எச்சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும். அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் தைரியம் என்பது உன்னை சூழ்ந்துதான் உள்ளது. துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும், இனியும் வரும். அதை கண்டு அஞ்சாதே. தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. உன் கடமைகளில் இருந்து ஒருபோதும் தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதையெல்லாம் விட உனக்கு அதிகமாகவே தரப்போகிறேன். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் பார்த்து கொள்கிறேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. நல்லதே நடக்கும். உன் வேண்டுதல்களை மனதார நினைத்து கொண்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம் என ஒரு முறை பதிவிட்டு செல். உன் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.